இந்த பரிசுத்தரை எவ்வளவு விருப்பத்தோடு ஆராதிக்கிறீங்களோ, எவ்வளவு விருப்பத்தோடு நீ பரிசுத்தராயிருக்கிறீரே அப்பா. உம்மை தரிசிக்கிற நான் பரிசுத்தம் உள்ளவளாய் காணப்பட வேண்டுமே. உம்முடைய முகத்தை தரிசிக்க வந்திருக்கிற என்னுடைய முகத்திலும் அந்த பரிசுத்தத்தின் சாயல் காணப்பட வேண்டுமே. இதை ஜனங்கள் எல்லாரும் பார்க்கணுமே அப்பா. என் வார்த்தைகள், என் செயல்கள், என் பேச்சுக்கள், என் சிந்தனைகள் எல்லாம் உம்மை வெளிப்படுத்துவதாயிருக்கட்டுமே. இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் இது என்னுடைய சாயல் அல்ல, இதிலே தேவனுடைய சாயல் வெளிப்படுவதாக. உச்சன் தலையிலிருந்து பாதம் வரையிலும் நான் தேவனை பிரதிபலிப்பவளாய் மாறுவனாக. விருப்பத்தோடு கேளுங்க, விருப்பத்தோடு கேளுங்க. தேவனே, என்னுடைய சாயலை மறைத்து என் தேவனுடைய சாயலை நான் வெளிப்படுத்துவேனாக. என் தேவனுடைய குணாதிசயங்களை நான் வெளிப்படுத்துவேனாக. Thank you Jesus. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமனான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமனான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலை எல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலை எல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உடைமை ஆக்கிடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே, கரை நீங்க இருதயத்தை. உம்மால் அன்றி இந்த உலகத்தில் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த தேவனை சார்ந்து கொண்ட நாள் முதலாய் இதை ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். என் தேவனை இல்லாமல் என்னால் ஒரு காரியத்தையும் வெற்றியாய் செய்ய முடியாது. ஏனென்றால் என்னுடைய பலன் என் கர்த்தரிலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான் என்னால் எல்லாவற்றையும் வெற்றியாய் செய்து முடிக்க முடியும். இந்த உலகத்தில் நீரின்றி இந்த பாரில் எதுவும் நான் செய்திட இயலேன். பாடலாமா? நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன்.
சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்த்தீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. எப்பெல்லாம் இந்த சரீரம் எதெல்லாம் ஆசைப்படுதோ அது எல்லாத்துக்கும் நம்ம ஆமா ஆமா என்று சொன்னோமோ அது எல்லாம் உலகம் நிறைந்ததாக, மாமிசம் நிறைந்ததாக, இச்சைகள் நிறைந்ததாக, அருவருப்பான காரியங்கள் நிறைந்ததாக மாறி போகும். கொஞ்சம் நிதானித்து இது எனக்கு தேவைதானா? இந்த பரிசுத்த வாழ்க்கையில் இந்த அலங்கோலம் தேவைதானா? இந்த பரிசுத்த ஜீவியத்தில் இவ்வளவு மாறுபாடான காரியங்கள் தேவையா? என் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இந்த காரியங்கள் எனக்கு அவசியமா? இது எனக்கு எதை கொண்டு வர போகிறது? ஒரு விச அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களை நீங்க மாற்றிக்கொள்வீங்கன்னா அதற்கப்புறம் இந்த சரீரம் நல்லதையே ஆசைப்படும், நல்ல காரியங்களே செய்ய யோசிக்கும், நல்ல காரியங்களே செய்ய பிரயாசப்படும். ஒரு தடவை பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு தடவை அதோடைய ஆசைகள் எல்லாம் செய்ய இடம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சரீரத்தை அடக்க முடியாது, இந்த சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்த முடியாது. அது தன்னை இஷ்ட போக்குலாம் கொண்டு போகும். முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்படி தன் இஷ்ட போன வாழ்க்கையில வாழ்கிற மனிதர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாழ்ந்தா இவன மாதிரி வாழக்கூடாது, இவர்களை போல வாழக்கூடாது என்று சொல்ல தோணுகிறதே. தேவன் அதற்காக நம்மளை அழைக்கவில்லை. அல்லேலூயா. அதற்காக நம்மளை அழைக்கவில்லை. இந்த பரிசுத்த ஜீவியத்திற்குள்ள அதற்காக அழைக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளாய் வாழ அதற்காக அழைக்கவில்லை. எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று தவறான கணக்கு போடாதிருங்க. இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்க்கையில இழந்ததற்கு காரணம் நம் வாழ்க்கை மாறாமல் இருப்பது. ஆண்டவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்ட பின்பும் அவருடைய சாயல் நம்மளில் காணப்படாததுனாலே சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், சமாதானத்தை இழந்திருக்கிறோம், சுகத்தை இழந்திருக்கிறோம், தேவன் தருகிற அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம். ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு என்னுடைய சாயலில் என் தேவனுடைய சாயல் காணப்படும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் ஆகையால் நானும் பரிசுத்தமாய் இருப்பேன். அவர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில் காணப்படும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஓ thank you Lord. பாபா ராகுனா, thank you Jesus. சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அரசைகுவி. சுயமின்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி. கல்வாரியின் அன்பீனை கண்டு விரை உங்கள் உச்ச தலையிலிருந்து பாத வரைக்கும் இந்த இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுவதாக. கண்டு விரை தோழி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திரு ரத்த
இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவர் நம்மளை சுத்தமாக்குனதுனாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Thank you Jesus. ரபாபரா குரதனிரதனரா. நல்லவர் நல்லவர், உம்மை போன்ற பரிசுத்தத்தை என்னில நீ தரிப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உச்ச தலையிலிருந்து பாதம் வரையிலும் தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக இறங்குறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, வேற எந்த ஜாதிக்கும் அவர் அப்படி செய்ததில்லை, வேற எந்த ஜனத்துக்கும் அவர் அப்படி செய்ததில்லை. இதோ பரிசுத்த ஜாதியாக எங்களை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக நீர் எங்களை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பாவம் அறியாத ஜனங்களாக நாங்கள் வாழும்படியாக தேவன் எங்களை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த உலகத்திற்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஓ, இருளுக்கும் வெளிச்சமாக எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த வருடத்தை அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தில் காட்ட விரும்புகிறேன் அப்பா. ஓ, through my doings, என்னுடைய செயல்களினாலே அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை நான் காட்ட விரும்புகிறேன். Thank you Jesus. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹalleluya. எத்தனை பேர் அதில் சந்தோஷம் கொள்ளுகிறீங்க? ஆமென். ஸ்கூல்ல படிக்கும் போதா இருக்கட்டும், காலேஜில் படிக்கும் போதா இருக்கட்டும், பிள்ளைங்க என்னை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறாங்க. அநேகருக்கு இதன் ரகசியம் தெரியாது. சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, வாலிப பிள்ளைங்க நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் என்னை வித்தியாசமா பாக்குறாங்களே. ஆமா, நம்மள்ட்ட ஒரு வித்தியாசம் உண்டு. தேவனுடைய சாயல் எப்பொழுதும் நம்ம இடத்துல இருப்பதனால அந்த வித்தியாசத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஹalleluya. ஆமென். எப்படிப்பா இவங்களால இப்படி இருக்க முடியுது? அந்த ஒரு வித்தியாசத்தை முதல்ல பார்ப்பாங்க. ஆமென். எப்படி இருக்க முடியுது இவங்களால? இந்த உலகத்துல இவ்வளவு பரிசுத்தமா எப்படி வாழ முடியுது? தேவனுக்கு பயந்து எப்படி வாழ முடியுது? ஒரு சின்ன வார்த்தை பேசுறதுக்கு கூட யோசிக்கிறாங்களே. பிரியமில்லாத ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு யோசிக்கிறாங்களே. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய யோசிக்கிறாங்களே. எப்படி இவங்களால வாழ முடியுது? அவங்க அம்மா இல்லை பக்கத்துல, அவங்க அப்பா இல்லை, யாரும் இவங்களை பார்க்கல. எப்படி இவங்களால வாழ முடியுது? ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஹalleluya. கர்த்தர் நம்மளை போதித்து நடத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை போதித்து நடத்துவார். கர்த்தர் என் பிள்ளைகளை போதித்து நடத்துவார். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Thank you Jesus.